அக்டோபர் 19ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கான முதல் ஓடிஐ போட்டி துவங்குது. அந்த போட்டி பார்த்தீங்கன்னா பெர்த்ல நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த போட்டிகள்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆட்டங்களை பார்க்க முடியாது அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கு. காரணம் பெர்த்ல போட்டி நடைபெறும் அன்று கனமழை பெய்யும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 18ஆம் தேதி இரவுல இருந்து இந்த மழை இருக்கும் அப்படின்னு வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க. அதிக கனமழை காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டி ரத்தாக வாய்ப்பு இருக்கா அல்லது குறைந்தபட்சம் T20 ஃபார்மட்ல போட்டி நடைபெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஆகையால கம்பேக் போட்டியில விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியாத நிலை ஏற்பட இருக்கா. இந்திய ஒருநாள் அணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. சீனியர்களை படிப்படியாக ஓரங்கட்டி விட்டு மாற்றாக இளம் வீரர்களை கொண்டு வரும் வேளையில BCCI அதிரடியாக இருக்காங்க. இந்திய ஒருநாள் அணியில கூட ரோஹித் சர்மாவிற்கு மாற்றாக அபிஷேக் சர்மா தயார் நிலையில இருக்காரு. மேலும் விராட் கோலிக்கு மாற்றாக திலக் வர்மா இருக்காரு. ஆகையால கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில முதல் போட்டியே மழை காரணமாக ரத்தானா அது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். இதனால அடுத்த 2 போட்டிகள்ல தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 போட்டிகள்ல ஒன்றுல பெரிய இன்னிங்ஸ் ஆடினால்தான் விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியும். இந்திய ஒருநாள் அணி ஆஸ்திரேலியா தொடருக்கு பிறகு அடுத்தடுத்து விளையாட இருக்காங்களாம். டிசம்பர்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவும் அடுத்த ஜனவரியில நியூசிலாந்துக்கு எதிராகவும் தலா 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல பங்கேற்கிறாங்க. ஆகையால இந்த போட்டியில ரோஹித் சர்மா, கோலி எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த ODI போட்டிகள்லேயே அவங்க பங்கேற்பாங்க அப்படின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.